பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களோடு அடியனுடைய தனிப்பட்ட அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் உங்கள் ஒவ்வொருத்தரிலும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம தேவன் இந்த உலகத்துல நம்ம தெரிந்து கொண்ட விதம், எப்படிப்பட்ட விதத்துல அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயங்கள்ல சிம்போசியம்ல 2 பாடங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நாம பார்க்கிற தலைப்பு பார்க்கும்போது இது 3 உட்தலைப்புகளை கொண்ட ஒரே தலைப்பாக அங்க காணப்படுது. என்னென்னு வாசிக்க முடியுதுங்களா? இழிவானவைகளையும், நான் தனியா பேசல இல்லைங்களா, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீங்கன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால நீங்க பதில் பேசுனீங்க அப்படின்னா நம்ம தனியா பேசல அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வந்துடலாம். சரிங்களா? வாசிக்கலாம். இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் அங்க என்ன செஞ்சிருக்கிறாருங்களா? தேவன் தெரிந்து கொண்டார். முதல்ல நம்ம பார்த்துட்டோம், பைத்தியமானவைகளை அங்க தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது பலவீனர்களை அங்க தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அன்பான சகோதர சகோதரர், இப்போ உலகத்தின் இழிவானவைகள் என்றால் என்ன எப்படின்னு கேள்வி வச்சிட்டோம்னா என்ன பதில் வருங்க? உலகத்துல இழிவானவைகள் அப்படின்னா என்னது? கணத்தில் குறைந்திருக்கிறவங்க, வேற தரத்தில் தரத்தில் ஓகே, வேற ஓகே. இழிவானவைகள்னா என்னன்னே தெரியாதுங்களா? பொறுமையா நம்ம என்ன செய்யலாம்னா நிதானமாக நம்ம கவனிச்சு பார்க்கலாம். அன்பான சகோதரி சொல்லி, இழிவான பார்வை அப்படின்னா ஒருவரை கேவலமா பார்க்கறது இல்லைங்களா? கேவலமாக எண்ணப்படக்கூடிய ஒரு நபர், அவரை என்ன செஞ்சிருக்கிறாருங்களா? இப்போ தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா எதன் அடிப்படையில ஒருவரை கேவலமா பார்ப்பாங்க இந்த உலகத்துல? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்க. அப்போ ஒருத்தரை பார்க்கும் போது முதல்ல என்ன பார்ப்பாங்க? தோற்றம். ஒருவருடைய தோற்றத்தை அங்க கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய முக பாவனைகள் எப்படி இருக்குது, அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா, அவர் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் செல்வந்தராக இருக்கிறாரா, படிச்சிருக்கிறாரா, இப்படியான விஷயங்களை கொண்டு ஒருவரை அங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கணக்கு போட்டு பார்ப்பாங்க. அதை வச்சுதான் என்ன செய்யறாங்க இந்த உலகத்துல? அவர்களோடு பழகுவது, அவர்களோடு பேசுவது போன்ற விஷயங்களை அங்க செய்யக்கூடியவர்களாக அங்க காணப்படுறாங்க. அப்படின்னா இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படாதவர்கள் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க, எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய அப்போஸ்தலர்களை கூட நம்ம பார்க்கும்போது அவர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை அங்க போய் தெரியப்படுத்தும் போது, அப்ப அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் அங்க எப்படித்தான் அவர்களை பார்த்துட்டாங்கன்னா, இவர்கள் மீனவர்கள் தானே என்று சொல்லி என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. கர்த்தர் இயேசுவை குறித்து அங்க சொல்லும் போது கூட எப்படித்தான் சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் யோசேப்பினுடைய குமாரன் தானே, இவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம மத்தியில தானே இருக்கிறாங்க என்று அவரை பார்த்தாங்க. அவருடைய வெளியரங்கமான தோற்றத்தை அங்க பார்க்கக்கூடியவர்களாக அங்க காணப்பட்டாங்க. அன்பான சகோதர சகோதரர்கள், ஆனா தேவன் நம்மளை எப்படி அங்க பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 17. அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோட நீ போகாது போனது என்ன என்று கேட்டான். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த சம்பவம் எங்க நடக்குதுங்க? சவுலுக்கு பின்னாடி அங்க ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். யாரு? தாவீதை அங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் யாருக்கு வந்திருக்குது? இப்ப சாமுவேலுக்கு வந்திருக்கு. தேவனுடைய வார்த்தை அங்க வெளிப்படுத்திருக்கு. போய் தாவீதை பார்க்கும்போது, தாவீதை பார்த்தோன்னா அவருக்கு எப்படிதான் தோணிருக்கு அப்படின்னா, இவரை போய் ராஜாவா அபிஷேகம் பண்றதா இல்லைங்களா? ஏன்னா அவரு இருக்கிறதுலே கொஞ்சம் எப்படிதான் இருப்பாங்களாம், ஷார்ட்டா வேற இருப்பாருங்களாம். அப்ப இவரை போய் எப்படி நம்ம ராஜாவாக அங்க அபிஷேகம் பண்ணுகிறது என்று நினைக்கும் போது அங்க தேவனுடைய வார்த்தை எப்படி அவருக்கு இருக்குதுன்னா, மனுஷன் பார்க்கிறபடி என்ன பண்ணலைங்களாம், அவர் பார்க்கல. அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம யோசேப்பினுடைய விஷயங்களை கூட பார்க்கலாம். அவருடைய சகோதரர்களால் அவர் எப்படி பண்ணப்பட்டிருந்தார் அப்படின்னா, ரொம்ப ஒரு சொப்பனக்காரன் இவன் இல்லைங்களா, அப்படியெல்லாம் பேர் சொல்லி அவரை இழிவாக பார்க்கக்கூடியவர்களாக அங்க காணப்பட்டிருந்தாலும் தேவனுடைய அழைப்பு எப்படித்தான் இருந்துச்சுங்க, அவர்கிட்ட தான் இருந்துச்சு.
இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர சகோதரி, அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், உலகத்தின் இழிவானவைகள் அப்படின்னும் போது ஒரு வெளியரங்கமான தோற்றமோ ஒரு படிப்போ இல்லைங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டாவது என்னதுங்க, அற்பமா எண்ணப்பட்டவைகள் அப்படின்னா என்ன? அற்பமா எண்ணப்பட்டவைகள்லாம் என்ன சொல்லலாம்? இழிவுக்கு நம்ம சொல்லிட்டோம், அற்பமா எண்ணப்பட்டவைகள்லாம் என்ன சொல்லலாம்? இந்த உலகத்துல ஒரு நபரை பார்த்து இவரெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்னதுங்க, அற்பமா என்றது. அவரெல்லாம் எனக்கு ஒரு இதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல கூட நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி, அப்படி அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். எப்படி அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அப்படின்னா, முதல் நம்ம தலைப்பிலே பார்த்திருந்தோம், பைத்தியங்களை அங்க தெரிந்து கொண்டார் அப்படின்னா, எப்படி நம்ம பைத்தியம், எப்படி அற்பம். அன்பான சகோதர சகோதரி, சகோதரர் வந்துட்டு அங்க பேசும்போது சொன்னாரு, நாம என்ன செய்ய போறோங்க, பூமிக்கும் பரலோகத்துக்கும் உண்டான தூரத்தை அங்க நம்ம கணக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுவே அன்பான சகோதர சகோதரிலே, நாம உலகத்துல ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போதோ அல்லது எங்கேயாவது நம்ம நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்துட்டு, நாளைக்கு நான் அந்த நிலாவுக்கு போக போறேன், அந்த நிலாவை நான் என்ன செய்ய போறேன், அங்க எனக்கு ஒரு பிளாட் போட்டு நான் தங்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம அவரை எப்படி பார்ப்போம்? நல்லா இருக்கிறீங்களா, ஏதாவது பிரச்சனையா கேட்போம் இல்லைங்களா? அவருடைய வார்த்தை நமக்கு எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, அற்பமான வார்த்தையாக இருக்கும். அதுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். ஆமாவா இல்லைங்களா? நான் பாருங்க, நான் நிலாவுக்கு நேற்று தான் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, 3க்கு நான் போயிட்டு வந்தேன் அப்பெல்லாம் சொன்னா நம்ம எப்படி நம்முடைய பார்வை இருக்கும்? அன்பான சகோதர சகோதரி, அதே போல நாம என்ன சொல்றோங்க, தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் தேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிற அவர் வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போறோம் இல்லைங்களா? நாம என்ன செய்ய போறோம், அவருடைய வலது பாரிசத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போறோம்னு சொல்லும் போது, இந்த உலகத்தினுடைய ஞானிகளாக காணப்படக்கூடியவர்களுக்கு நாம பைத்தியக்காரர்களாகவும் நம்முடைய பேச்சுகள் அற்பமாகவும் தான் காணப்படுது இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி, நம்மளை எப்படி பார்க்கிறாங்க, ரொம்ப இழிவான ஒரு பார்வை அங்க வரக்கூடியதாக கூட அங்க இருக்குது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது, இல்லாதவைகள். என்ன இல்லாதவைகள்? என்ன இல்லாதவைகள்? அறிவு இல்லாதவர்கள் அப்படி எடுத்துக்கலாங்களா? செல்வாக்கு இல்லாதவர்கள் எடுத்துக்கலாங்களா? எல்லாமேங்க. எதெல்லாம் இந்த உலகம் இருந்தால் மதிக்கும் அப்படின்னு இருக்குதோ, ஒரு கோட்பாடை வைத்திருக்குதோ இல்லைங்களா, இந்த சமுதாயம் ஏற்படுத்தி வைத்திருக்குதோ, அவைகளை எதுவுமே இல்லாதவர்களை யார் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா? தேவன் அங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியவராக காணப்படுறார். இந்த உலகத்தினுடைய பார்வையில ஒரு கணக்குல கூட இல்லாத நபர்களாக, இவர்களெல்லாம் ஒரு கணக்குல கூட வச்சுக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக காணப்படக்கூடிய நபர்களை யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளை அங்க தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் யாருங்க? யாருங்க இதெல்லாம்? நாம தான். ஆமாவா இல்லைங்களா? நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னு அதிலே சந்தேகம் இருக்குது போல. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா நாம பைத்தியக்காரர்கள் தான். தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம பலவீனமானவர்கள் தான். தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நாம் உலகத்தில் இழிவானவர்களாகவும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாகவும் இல்லாதவர்களுமாக காணப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக தேவன் அழைத்து அழைப்புக்குள்ள கொண்டு வந்து தேர்ந்தெடுத்தப்படுதல் என்ற ப்ராசஸ்க்குள்ள நம்ம போறோம். அப்போ அகெயின் என்ன நடக்குதுங்க? அகெயின் என்ன நடக்கும்? ஒரு ஹார்வெஸ்ட் அங்க நடக்குது. அப்ப அங்கிருந்தும் கூட தேவர் என்ன செய்யறாருன்னா, விசேஷமாக அங்க தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரில் இருந்து உண்மை உள்ள வகுப்பாராக மாறக்கூடிய ஜனங்கள்கிட்ட இதே கேரக்டர் மறுபடியும் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வாசிங்க, ரீப்ரிண்ட் 4918 போடுவோம். சுய அறிவை பற்றியோ அதன் கிரியைகளை பற்றியோ பெருமை பாராட்டாமல் எந்த நற்கிரியையும் பிதாவினிடத்திலிருந்து வருகிற பரிபூர்ண கிருபை என்று தாழ்மையாக உணர்கிறவனாக இருக்கிறேனா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்குது, செஞ்சுட்டு இருக்குது. தன்னுடைய சுய அறிவின்படி தன்னை படிச்சிருக்கிற அந்த ஞானத்தை வைத்து, இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்து அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரில் இருந்து உண்மையுள்ள வகுப்பார் என்ற நிலையை நாம் அடையணும்னா நாம் கூட என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சுய அறிவை என்ன செய்யணுங்க? ஏன்னா அது என்ன பண்ணுது, மாம்சம் நம்மளோடு கூட அங்க பயணிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அங்க என்னவும் வந்துடும், சுய அறிவு வந்துடும், அதனுடைய கிரியை அங்க வெளிப்பட்டுரும். அப்படின்னா அதுக்குத்தான் சொல்றாரு,
பிதாவினிடத்தில் வருகிற பரிபூர்ண கிருபை என்று நாமோ தாழ்மையோடு கூட அதை என்ன செய்ய வேண்டியிருக்குதுங்களா, உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் கொஸ்டின் மார்க் கேட்கிறார் ரசல் பிரதர், இருக்கிறேனா என்று. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு கிருபைக்கும் நன்றி உடையவனாக அவற்றை அன்பிலும் ஊழியத்திலும் காண்பிக்கிறேனா. பாருங்க, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதாக இருக்கட்டும், அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் கடந்து செல்லுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது தேவனுடைய ஊழியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும். ஊழியம் என்று சொல்லும் போது நம்ம என்னதுங்க, ஒரு சேர் எடுத்து போட்டாலும் அது என்னதாங்க, ஊழியம் தான். அப்போ இவைகள்ல என்ன இருந்துடவே கூடாதுங்களா, சுய அறிவு இருந்துடக்கூடாது, பெருமை பாராட்டாமல் அங்க இருக்கணும் என்று அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், இன்னொரு ரீப்ரிண்ட் இருக்குது, வாசிங்க. ரீப்ரிண்ட் 5057. சில நேரங்களில் சத்தியத்தை குறித்து வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சில நேரங்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வகுப்பாரின் மத்தியில வாக்குவாதங்கள் எதை குறித்துங்க, சத்தியத்தை குறித்து இல்லைங்களா. இங்க எதை பத்தி பேசல அப்படின்னா, நான் இத்தனை வருஷம் என்ன செஞ்சிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், அல்லது நான் இவ்வளவு விஷயங்களை படிச்சிருக்கிறேன், அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பற்றி இங்க பேசல இல்லைங்களா. எத்தனை வருஷம் இருந்துட்டாலும் நாம என்ன நினைக்கிறோங்கிறத என்னது இல்லைங்க, சத்தியம் இல்ல. மாறாக தேவனுடைய வார்த்தை எப்படியாகத்தான் இருக்குது என்பதை தான் எல்லோரும் பேசக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய வாயின் கருவிகளாகத்தான் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறார், கர்த்தர் இயேசு அதை என்ன பண்ணியிருந்தாருங்க, வெளிப்படுத்தி இருந்தார். நாமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை என்ன செய்யறோம், மற்றவர்களிடத்துல வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நாம செய்ய மாட்டோம். ஆனா சத்தியத்தின் நிமித்தம் ஒருவேளை வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பெருமை பாராட்டாமல் சத்தியத்தின்படி அடக்கமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா அன்பான சகோதர சகோதரே, அப்பொழுது நாம் ரொம்ப தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது எப்படி இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது, விசேஷமாக சத்தியத்தை குறித்ததான வாக்குவாதங்கள் வரும்போது கூட மேன்மை பாராட்டுகிற விதமாக நம்முடைய பேச்சுகள் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஒருவேளை நாம அப்படி பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மிலிருந்து என்ன செய்யறாருங்க, நம்முடைய பார்வைகளுக்கு இழிவானவர்களாக, நம்முடைய பார்வையில் இல்லாதவர்களாக, பெருமையானவர்களாக, பலவீனர்களாக காணப்படக்கூடியவர்களை தேவன் என்ன செய்யறாருங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு அங்க கொண்டு போறார். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த ஹார்வெஸ்ட் நடக்கும்போது நாம எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப இப்படியாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா நாம எல்லாரும் எப்படி கிடையாதுங்க, நேரடியாகவே பைத்தியக்காரர்களாக இந்த பூமியில சுத்திட்டு இருந்தோங்களா? இல்ல. நீங்க வாசிங்க 6வது வால்யூம் புது சிருஷ்டியினுடைய அமைப்பு, பக்கம் 98. ஞானிகளையும் வல்லவர்களையும் பிரபுக்களையும் தேவன் அழைக்கவில்லை. ஆகையால் இதிலிருந்து அவருடைய ஜனங்கள் இழிவானவர்கள் அல்லது அறியாமை உள்ளவர்கள் என்றோ, பொல்லாதவர்கள், மோசம் போனவர்கள், தாழ்ந்தவர்கள் என்றோ நாம் புரிந்து கொள்ள கூடாது. ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா உலகத்தின் நிமித்தம் உலகத்திலே இவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவர்கள், பைத்தியமானலா இருக்கிறதுனால ஈஸியா ஏமாந்துட்டாங்க. அப்படி இல்லை. அதனால இந்த விஷயமான போதனைகளை இவர்கள் நம்பிட்டாங்க. அப்படி இல்லை. மாறாக அவர்கள் எப்படி கிடையாதுங்க, அறியாமையில் உள்ள ஜனங்கள் அங்க கிடையாது இல்லைங்களா. தேவனுடைய பைத்தியம் என சொல்வது உலகத்தினுடைய ஞானிகளை காட்டிலும் எப்படி இருக்குங்க, அதிகமான விஷயமாக அங்க காணப்படுது. பண்பான சகோதர சகோதரி அப்படி கிடையாது. மாறாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், முழுக்க முழுக்க இந்த விஷயங்களை எப்படித்தான் எதுக்கு தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, நாமும் இதுல மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. நாம ஏதோ உலகத்துல இருக்கும் போதே தேவனிடத்துல ரொம்ப விசுவாசம் உள்ள ஜனங்களாகவும், தேவனை நோக்கி தினதோறும் விண்ணப்பித்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து தேடக்கூடிய ஜனங்களாகவும் இருந்ததுனால மாத்திரம் தேவன் நம்மளை என்ன செஞ்சிடலைங்க, சத்தியத்தை கொடுத்து இந்த அழைப்பினுக்குள்ள நம்மளை கொண்டு வரல இல்லைங்களா. அப்ப எப்படித்தான் அவர் கொண்டு வராருங்க, அப்ப பிதா ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் என்ன செய்ய முடியாதுங்க. ஆமா, நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம இந்த பூமியில நாம ஒரு கருவாக உருவாகி நாம பிறந்து நம்ம வளர்ந்து இல்லைங்களா, இந்த சத்தியத்திற்குள்ள வந்தது வரைக்கும் எல்லாமே யாருடைய கிருபையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தேவனுடைய கிருபையாக அங்க காணப்படுது. இப்படியாக நம்ம வந்ததுக்கு அப்புறம் கூட தேவனுடைய வார்த்தைகளைத்தான் படிக்கிறோம், 7ஆம் தூதர் எழுத்துக்களைத்தான் நம்ம என்ன செய்யறோங்க, படிக்கிறோம். இதுல நாம என்ன செஞ்சிடல, எங்கேயுமே நம்முடைய பார்ட் ஏதாவது இருக்குதுங்களா?
உடன்படிக்கை செய்ய வந்தும்போது கூட நம்மை உடன்படிக்கைக்கு நேராக வழிநடத்தினது யார்? தேவன் தான். நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டு என் சித்தம் அல்ல, இனிமே உங்க சித்தம் செய்யறேன்னு சொன்னோம். அதை நம்ம நிறைவேற்றுவதற்கு நமக்கு பலன் தரது யாருங்க? தேவன் தான். நமக்கு கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நமக்கு மன்னிப்பு தரது யாருங்க? தேவன் தான், இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி, நமக்கு ஞானம், அறிவு, பரிசுத்தாவி, ஜீவன், உணவு, உடை, இவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்கும்போது இவைகள்ல நாம மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லைங்க. நாம ஏதோ பெருசா நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுங்க. நாம உலகத்தில் மிகவும் விசேஷித்த ஜனங்களாக காணப்பட்டதனால மாத்திரம் தான் தேவன் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா நம்மை தேர்ந்தெடுத்தார் என்ற எண்ணம் நமக்குள்ள வந்துடவே கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிங்க ரீப்ரிண்ட் 5113. தன்னம்பிக்கையை விட தேவ நம்பிக்கையே நன்னம்பிக்கை. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தேவனிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று கூற இயலும். பாருங்க அன்பான சகோதரர்களே, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, இவை எல்லாம் யாரை நோக்கித்தான் காணப்படணும் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய தேவனை நோக்கித்தான் காணப்படணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தன்னம்பிக்கை அது என்ன செஞ்சிடக்கூடாதுங்க. யாராவது உதாரணம் சொல்ல முடியுங்களா பைபிள்ல? தன்னம்பிக்கை உடைய ஒருவர், அதிக தன்னம்பிக்கை உடைய ஒருவர் வேதாகமத்தில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு கூடவே பயணிச்சாருங்க. பேதுரு என்ன சொல்றாருங்க? நீங்க 3 தடவை மறுதளிப்பீங்க சொன்னார். இவர் என்ன சொன்னாருங்க? இல்லவே இல்லைன்னாருங்க. பாருங்க, ஒருவேளை அவர் எப்படி சொல்லி இருக்கலாம், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, நான் விழுந்து போகாதபடிக்கு கேட்டிருக்கலாம். அன்பான சகோதர சகோதரி, ஆனா அவருடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துறார். அப்போ நாம் கூட இந்த சத்தியத்தினுடைய ஓட்டத்திற்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய தன்னம்பிக்கை, நான் என்ன செஞ்சிருவேன், இந்த ஓட்டத்தை நிறைவேற்றிடுவேன், நான் என்ன பண்ணிடுவேன், தேவனுக்கு பிரியமா இல்லைங்க. ஒருவரும் என்ன சொல்ல முடியாதுன்னா நம்ம நிற்கிறேன் என்று சொல்ல முடியாது, இல்லைங்களா? அப்போ ஒருவேளை நாம் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா எந்த நிலைமைக்குள்ள நம்ம கடந்து போயிடுறோங்க. சொன்ன மாத்திரத்துல விழுந்து போனவர்களாக அங்க காணப்படக்கூடிய ஜனங்களாக மாறிடுவோம். அன்பான சகோதரி சொல்ல, அப்போ முழுவதும் நாம தேவனுடைய கிருபை என்று நினைக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கணும். எல்லாவற்றிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்ன பண்ண முடியுங்களா? வாசிங்க சிஸ்டர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு என்று கூற இயலும். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறுகிறார். ஆமா சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உலகத்தில் இருந்து தெரிந்தெடுக்கப்படுதல் என்பது ஒரே ஒரு ப்ராசஸ் கிடையாது. இப்போ நாம எல்லாம் இங்க வந்துட்டோம் அப்படின்றதுனால நம்மை என்ன செஞ்சுட்டாருங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஞானிகளாகவும் நாம் எல்லாரும் என்னங்க பைத்தியக்காரர்களாகவும் அப்படி ஒரு ஸ்டெப், அழைக்கப்பட்ட ஒரு வகுப்பார் என்கிற ஒரு ஸ்டெப். அடுத்து என்ன ஸ்டெப் வருதுங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், இதையே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்க எப்படி நம்ம மாற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் என்பது கூட நம்ம என்ன செஞ்சுட்டோம் 2வது சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டோம், சிம்போசியத்துல, இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்ட விதம் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் பைத்தியக்காரர்களை அங்க தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா நாம எப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்படின்னும் போது தேவன் மேல பைத்தியம் உள்ளவர்களாக காணப்படணுமே தவிர இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அதே போல பலவீனங்களை அங்க தெரிந்தெடுத்தார் என்று சொல்லும் போது நாம கடைசி வரைக்கும் எப்படித்தான் காணப்படணும்னா நம்முடைய பலவீனங்களை உணர்ந்த ஜனங்களாக அங்க நம்ம இருக்கணுமே தவிர இதை செய்யக்கூடிய காரியம் என்னுடைய சொந்த பலத்தினால நம்ம வந்துருச்சு என்று கூட எண்ணக்கூடிய ஜனங்களாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இருந்துடக்கூடாது. அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மேன்மை பாராட்டத்தக்க நம்ம இடத்துல ஒண்ணும் இல்லை என்ற எண்ணத்தோட இந்த உலகத்தில் இழிவானவர்களாகத்தான் நாம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட நாம உணரணும். அதே போல அற்பமான ஜனங்கள் என்ப உணர்வை நாம கொண்டு போது நம்முடைய பேச்சுகள், இல்லைங்களா, நம்முடைய செயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயமாக அங்க காணப்படும். நம்முடைய சுய சித்தத்தை வெளிப்படுத்தாம தேவனுடைய வார்த்தைகளை, இல்லைங்களா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தையினுடைய விளக்கங்களை அங்க பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம ஆலோசனைகள் மேற்கொள்ளும் போது அவைகள் நம்ம எதுக்கு நேராக வழி நடத்தும்னா நம்மை தேவனுடைய இந்த ஒரு அருமையான பாதையில கர்த்தர் இயேசு அங்க சுமந்து வர சொன்ன அந்த சிலுவையை நாம் எளிமையாக சுமந்து செல்வதற்கு அது நம்மை வழிநடத்தும் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படியாக இன்றைய நாளிலும் கூட உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அடியனுக்கு தேவன் பாராட்டினதான மாபெரும் கிருபைக்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் எடுத்துக் கொள்கிறேன். சேலம் சபையாராகிய உங்கள் அனைவருக்கும் சபையின் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம்.